தீபமலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ஆட்டின் வயிற்றை அறுத்து குட்டிகளை வெளியே எடுத்து வினோத பூஜை. கொதிக்கும் எண்ணெயில் வெறும் கையால் வடை எடுத்து வழிபாடு. திருவண்ணாமலை மாவட்டம் சே அகரம் கிராமத்தில் ஸ்ரீ சந்தியம்மன் கோவில் திருவிழாவில் ஆட்டின் வயிற்றை அறுத்து ஆட்டுக்குட்டிகளை வெளியே எடுத்து வினோத பூஜை செய்யப்பட்டது. இதில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சத்தியம்மனை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் சே அகரம் கிராமத்தில் 3 ஆண்டுக்கு ஒருமுறை காட்டுப்பகுதியில் சே அகரம் பண்டிதப்பட்டு சின்ன கோலாப்பாடி ஆகிய கிராமங்களின் குலதெய்வமான ஐயனாரப்பன் கோவிலில் பொங்கல் வைத்து ஆடு கோழி பன்றிகளை பலி கொடுத்து குலதெய்வத்தை வணங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நேற்று முன்தினம் சே அகரம் அருகே உள்ள காட்டு பகுதியில் சே அகரம் பண்டிதப்பட்டு சின்ன கோலாப்பாடி ஆகிய கிராமங்களின் குலதெய்வமான ஐயனாரப்பன் கோவிலில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் வழிபாடு நடந்தது. அப்போது கிராம மக்கள் பொங்கல் வைத்து ஆடு கோழி பன்றிகளை பலி கொடுத்து குலதெய்வத்தை வணங்கினர். இதில் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவின் தொடர்ச்சியாக இன்று சே அகரம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சந்தியம்மன் கோவிலில் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிலின் மேல் மண் அடுப்பு மூலம் மண் சட்டியில் நெய் ஊற்றி அதில் வடை சுட்டு வெறும் கையால் வடையை எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. இந்த விழாவில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு மொட்டை அடித்து காது குத்தி பொங்கல் வைத்து சந்தியம்மனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து கர்ப்பமாக இருந்த ஆடு கொண்டு வரப்பட்டு அதன் வயிற்றை அறுத்து உயிருடன் இருந்த ஆட்டுக்குட்டியை வெளியே எடுத்து வழிபாடு செய்யப்பட்டது. குறிப்பாக கோவிலுக்கு அருகே உள்ள கிணற்றில் சந்தியம்மன் என்ற கர்ப்பிணி பெண் குதித்து தற்கொலை செய்து கொள்ளவே இந்த பூஜை நடத்தப்பட்டு வருவதாகவும், கோவிலில் கொதிக்கும் எண்ணெயில் கைகளால் வடை எடுக்கப்பட்டு வருவதால் ஊரில் யாரும் எண்ணெய் பலகாரங்களை செய்யக்கூடாது என்றும், மீறினால் நோய்வாய்ப்படுவார்கள் என்றும், இந்த கோவிலில் தங்கி நோயை போக்கிக் கொள்ளவே வித்தியாசமான இந்த வினோத பூஜை நடத்தப்படுவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி. மூர்த்தி.